ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி இந்த மார்கழி பிறந்ததுலேருந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதில் ரொம்ப பர்டிகுலராக என் பாப்பா, பெரிய பாப்பா 6:30 6:40க்கெலாம் எழுந்துடுறா. இன்றைக்கி 6:30க்கெலாம் எழுந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தால் நான் சமைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவளே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் குளிப்பாட்டி விட்டோன்னே குளிச்சுட்டு வந்து அவளே படிக்க ஆரம்பிச்சிடுறா. 7:30 வரைக்கும் அவள் படிக்க ஆரம்பிச்சிடுறா. இதை அவளே செய்கிறா, நான் எழுப்பிலாம் விடலை. காரணம், ரீசன் வந்து அவளே எழுந்திரிச்சு அவள் ரெடி ஆகுறா. இன்னொன்று வந்து நைட்டு சீக்கிரம் தூங்குறதுனால, ஒரு 8:30 9 தூங்குறதுனால அவளே எழுந்துடுறா. இன்றைக்கி காலைல டிஃபனுக்கு ராகி சேமியாவும், மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல். இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு. ஸ்நாக்ஸ்க்கு கிரேப்ஸும் ஊட்டி கேரட் இருந்தது, டெல்லி கேரட் அதை தான் வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரெல்லாம் வயசு நம்பர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்பர் தான், நாங்கள் வயசாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்ல, என்ன மாதிரி சில பேர் இருக்கலாம். ஆனால் அது நம்பராக இருந்தாலும் அது ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கே தவிர மைனஸ் ஆகிக்கிட்டே இல்லை. நம்ம ஒரு லட்சியத்தோடு இருந்துட்டு அந்த லட்சியத்துக்கான ஒரு சின்ன ஸ்டெப் கூட வேண்டாம், ஒரு இன்ச்சு கூட நம்ம நகராமல் அப்படியே நமக்கு இன்னும் காலம் வரும்னு வேஸ்ட்டாக தள்ளி போடாமல், நமக்கு இருக்கிற காலத்திலே நம்ம செய்யணும், நம்ம அடுத்தது நம்ம மூவ் பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம நகர்த்தாமல் எதுவுமே நகராது. எல்லாத்துக்குமே நம்ம மனசு வைக்கணும், முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமல் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு, காலம் கரெக்டாக வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு வயசை நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கிட்டே தான் வரும், நாட்களை வீணாக்கிக்கிட்டே தான் வரும். இது உண்மை தானே ஃப்ரெண்ட்ஸ்? நானும் அதில் ஒன்று தான். எனக்கான ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்க போகிறேன்.